நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது எக் ஃப்ரைட் ரைஸுங்க. பாசுமதி அரிசி 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். தண்ணீர் அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஆயில் விட்டுக்கலாங்க. காய்கறிகள் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எடுத்துக்கலாம். 4 முட்டையை எடுத்துக்கலாங்க. இப்போ ரைஸ் நல்லா வெந்துருச்சு. தனியாக உதிரியாக வரதுக்காக தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 4 முட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி கூடவே சால்ட்டும் பெப்பரும் சேர்த்து தனியாக வதக்கி வச்சுருங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பூண்டு 15 பல்ல நல்லா பொடியாக நறுக்கிருக்கிறோம். இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது கேரட், பீன்ஸை மட்டும் தனியாக நம்ம வதக்கணும். இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அது வதங்கியாச்சு. இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகு சேர்த்தியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ உதிரியாக வச்சுருக்கிற சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஒட்டுக்காக போட்டிங்கன்னா மிக்ஸ் ஆகாது. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்காது. எல்லா இடத்துலையும் அந்த காய்கறிகள் ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதாவது மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ முட்டையும் சேர்த்து நல்லா வதக்கும். சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.